NCERT syllabus 9th standard chapter 8 quadrilateralsல exercise 8.2ல 4th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABCD is a trapezium in which AB is parallel to DC. ABCDன்றது ஒரு trapezium, அதே மாதிரி ABன்றது CDக்கு parallel-ஆ இருக்குதுன்னு சொல்றாங்க. BDன்றது diagonal and E is the midpoint of AD. ஸோ இதெல்லாமே டயக்ராமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ABCDன்றது trapezium, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ABன்றதும் CDன்றதும் parallel. BDன்றது டயகனல், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈன்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிட் பாயிண்ட். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா எந்த லைனுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடின்ற லைனுக்கு மிட் பாயிண்ட். இ வழியாக ஒரு லைனை நம்ம வரைகிறோம். ஸோ அ லைன் இஸ் ட்ரான் த்ரூ இ பேரலல் டு ஏபி. ஏபிக்கு பேரலாக இ வழியாக ஒரு லைனை இது பண்ணுறோம். அந்த லைன் பார்த்தீங்கன்னா பிசியை எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. இதை மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியாச்சு. எஃப்ன்றதும் மிட் பாயிண்ட்டு அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டயக்ராமில் இட் இஸ் வெரி கிளியர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒன்று இ வழியாக போகக்கூடிய இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது டயக்னலையும் தொட்டு போகுது. ஸோ அந்த டயக்னலை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை ஜின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ லெட் இஎஃப் இன்டர்செக்ட் பிடி அட் ஜி. இஎஃப்ன்ற இந்த லைன் பிடின்ற இந்த லைனை ஜின்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். இப்போ கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரம். மிட் பாயிண்ட் தியரம்னா பேரலல் ஹாஃப் ஆஃப் இட்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படியே கான்வர்ஸாக எடுக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ லைன் ட்ரான் த்ரூ த மிட் பாயிண்ட். மிட் பாயிண்ட் வழியாக நீங்கள் ஒரு லைனை ட்ரா பண்ணுறீங்கன்னா ஆஃப் எனி சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிளோடைய மிட் பாயிண்ட் வழியாக நம்ம வரையக்கூடிய லைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு த அனதர் சைட். இன்னொரு பக்கத்துக்கு கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதாவது தேர்ட் சைடை பைசெக்ட் பண்ணும். ஸோ மிட் பாயிண்ட் வழியாக வரையக்கூடிய ஒரு லைன் ஒரு பக்கத்துக்கு பேரலாகவும் அந்த தேர்ட் சைடை பைசெக்ட் பண்ணும், அதாவது பாதியாக பிரிக்கும் அப்படின்றது தான் அந்த கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரமுடைய கான்செப்ட். இப்போ எப்படி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிடி. ஸோ இதில் ஏபிடி இந்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இஜி. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதை பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது இஎஃப்ன்றது ஏபிக்கு பேரலல்னு ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ஸோ இஎஃப் இஸ் பேரலல் டு ஏபி, ஈன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏடி. இது எல்லாமே கொஸ்டினில் கொடுக்கப்பட்டது. ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜி வில் பி த மிட் பாயிண்ட் ஆஃப் டிபி. இது மிட் பாயிண்ட்னா மிட் பாயிண்ட் வழியாக போகக்கூடிய அந்த லைனை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஜியும் என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்போது இஎஃப்ன்றது ஏபிக்கு பேரலல், அதே மாதிரி ஏபின்றது எதுக்கு பேரலல்னு பார்த்தீங்கன்னா சிடிக்கு பேரலல். ஏன்னா இது ட்ரப்பீசியம்ன்ற கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போது இது இஎஃப் ஏபிக்கு பேரலல், அந்த ஏபி சிடிக்கு பேரலன்றதுனால இந்த ஏபி காமனாக இருக்கிறத விட்டுட்டு மீதி ரெண்டு தான் கம்பைன் பண்ணுங்கள். இஎஃப்ன்றது எதுக்கு பேரலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிடிக்கு பேரலாக இருக்குது. அதோடைய ரீசன் இங்கே எடுத்து எழுதியிருக்கிறோம். 2 lines parallel to the same line. 2 லைனு ஒரே லைனுக்கு பேரலாக இருக்கும்போது கண்டிப்பாக அதாவது அந்த இஎஃப் அண்ட் சிடி எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பேரலல் டு ஈச் அதர். அந்த கான்செப்ட் தான் இது. இப்போது அடுத்ததாக ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஏபிடின்ற ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லைங்களா. இப்போ எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிசிடி. ஸோ அப்போ பிசிடின்ற இந்த ட்ரையாங்கிளை எடுத்துப்போம். ஸோ பிசிடியில் என்ன சொல்லலாம், ஜிஎஃப்ன்றது எதுக்கு பேரலாக இருக்குது, சிடிக்கு பேரலாக இருக்குது. ஸோ ஜிஎஃப் இஸ் பேரலல் டு சிடி. அதே மாதிரி என்ன சொல்லலாம், ஜின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த லைன் பிடி. இது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பை யூஸிங் கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஜின்றது மிட் பாயிண்ட்டோ அந்த மிட் பாயிண்ட் வழியாக வரையக்கூடிய லைனு மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டும் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டாகத்தான் இருக்கும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி. ஸோ அப்போ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது எது மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வழியாக நான் ஒரு லைன் வரைகிறேன்னா அது ஒரு சைடுக்கு பேரலாகவும் இன்னொரு சைடோடைய மிட் பாயிண்ட்டாகவும் அதாவது பைசெக்ஷனாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த செட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க, என்னென்ன பேரலல்னு சொல்லிடுறீங்க. இதுக்கு பேரலாக இருக்கிறதுனால இஎஃப் சிடி பேரலல்னு சொல்லிட்டு கான்செப்டை முடிச்சிடுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிடின்ற பேரலல் கான்செப்டை வச்சு இன்னொரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க. இது மிட் பாயிண்ட்டு வழியாக வரையக்கூடிய இந்த லைனுமே கண்டிப்பாக மிட் பாயிண்ட்டாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிடுறீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன்.
வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.